டு ரேகா நீட் ஃபிசிக்ஸ். இந்த கிராஷ் கோர்ஸ் சீரிஸில் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் கிராவிடேஷன். கிராவிடேஷன்லேருந்து எவ்ரி இயர் 2 கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த யூனிட்டோட ஓவரால் இம்பார்ட்டன்ஸ் 8 மார்க்ஸ். இந்த யூனிட்ஸை பொறுத்தளவில் இந்த லிஸ்ட் பண்ணக்கூடிய இருக்கிற எல்லா டாப்பிக்கில் இருந்து தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க. கெப்லர்ஸ் லா, நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் கிராவிடேஷன், ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டியில் சேஞ்சஸ், டெப்த்தில் போகும்போது எப்படி சேஞ்ச் இருக்கும், ஹைட் வைஸ் போகும்போது எப்படி சேஞ்ச் இருக்கும், அதுக்கப்புறம் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல், அப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. லாஸ்ட் டாபிக் ஆர்பிட்டல் வெலாசிட்டி அண்டு எஸ்கேப் ஸ்பீடு. இந்த டாப்பிக்கில் இருந்து மட்டும்தான் கொஷின்ஸு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த டாபிக் இதுக்குள்ளே ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ்னு பார்த்தோம்னா ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டியும் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் தான். அதுலேருந்து ரீசெண்ட் இயர்ஸில் கண்டிப்பாக கொஷின்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. புக்கில் உள்ள கான்செப்ட் எல்லாமே ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இந்த டாபிக்ஸில் வந்து கொஷின் என்ன டைப்பில் கேட்குறாங்க, அதை எப்படி சால்வ் பண்ணுங்கிறத பார்த்துடலாம். ஸ்டார்ட் வித் கெப்லர்ஸ் லா. 2018 கேட்ட இந்த கொஷின் பாருங்கள். கெப்லர்ஸ் லாவில் செகண்ட் லா ஏரியல் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஸோ ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் 3 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இதில் நம்ம பாயிண்ட் வைஸ் பார்த்தோம்னா அப்போஜி அண்டு பெரிஜி பாயிண்ட்னு சொல்லுவோம். இங்கே சன் இருக்குது அப்படின்னா, ஸோ அதை சுற்றி வரக்கூடிய பிளானட்டு இந்த அப்போஜி பாயிண்ட்டில் ரொம்ப ஸ்லோவாகும். கிட்ட வர வர அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து இந்த பெரிஜி பாயிண்ட்டில் ரொம்ப ஸ்பீடாக க்ராஸ் பண்ணி போகும். ஸோ இதோட வெலாசிட்டி லீனியர் வெலாசிட்டி வந்து யூனிஃபார்மாக இருக்காது. இந்த லாங் டிஸ்டன்ஸில் அப்போஜிங்கிற இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எப்போ மேக்ஸிமம் இருக்கோ அப்போ வெலாசிட்டி ரொம்ப மினிமம் இருக்கும். ஏன்னா எம்விஆர் வந்து கான்ஸ்டன்ட்டு. இதான் அந்த செகண்ட் லா சொல்லுவோம். ஏரியல் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டு. ஏரியல் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா ஆங்குலர் மொமெண்டம் எம்விஆர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். விக்கும் ஆருக்கும் என்ன ரிலேஷனு, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. ஸோ எப்போல்லாம் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ வெலாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். டிஸ்டன்ஸ் குறைஞ்சிட்டே வரும்போது வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப மினிமம் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்கும். இந்த ஏரியாவை ரொம்ப சீக்கிரமாக கவர் பண்ணி ஸ்பீடாக வந்துடும். அந்த பிளானட்டு போக ஸ்லோவாகிட்டே போகும். திரும்ப இங்கே வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்லோவாக இருக்கும். அப்புறம் வேகம் வந்து ஸ்பீடாக க்ராஸ் பண்ணும். இந்த மாதிரி இருக்கும். ஸோ எந்த இடத்துல வெலாசிட்டி அதிகமாக இருக்குது, பெரிஜி பாயிண்டில் வந்து வெலாசிட்டி அதிகமாக இருக்குது. ப்ராப்ளம் படி பாயிண்ட் ஏல வெலாசிட்டி அதிகம், வெலாசிட்டி அட் ஏ அதிகம், வெலாசிட்டி அட் பி அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், வெலாசிட்டி அட் சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ வெலாசிட்டி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கைனடிக் எனர்ஜி வி நோ தட் கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா ஆஃப் எம்வி ஸ்கொயர்ட். ஸோ வெலாசிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் கைனடிக் எனர்ஜி இருக்குது. ஸோ கைனடிக் எனர்ஜி ஏ வில் பி கிரேட்டர் தென் கைனடிக் எனர்ஜி ஆஃப் பி விச் இஸ் கிரேட்டர் தென் கைனடிக் எனர்ஜி ஆஃப் சி. கொஞ்சம் ஈஸியான கொஷின் தான். எங்கள் வெலாசிட்டி பற்றி நமக்கு நாலேஜ் இருந்தால் இந்த கொஷின் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதே டாப்பிக்கில் 2015 இருந்து கேட்கக்கூடிய ப்ராப்ளம் பாருங்கள். டைம் பீரியடு கெப்லர்ஸில் டைம் பீரியட் வச்சுக்கிட்டு ஒரு ரிலேஷன் அரைவ் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ டைம் பீரியடுக்கான கெப்லர்ஸ் ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், தேர்ட் லா படி டி ஸ்கொயர் ப்ரொபோஷனல் டு ஆர் கியூப்னு சொல்லுவோம். ஆர் டி ஈக்குவல் டு கேஆர் கியூபுங்கிற ஒரு நோன் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். இதே மாதிரி லாஸ் ஆஃப் கிராவிடேஷன்லேருந்து நியூட்டன்ஸ் ஃபோர்ஸ் என்ன சொல்லுவோம், ஜி கேபிட்டல் எம் பை ஸ்மால் எம் பை ஆர் ஸ்கொயர். இது ரெண்டுமே நமக்கு நோன் ஃபார்முலா தான். ஓகே, இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு இதில் உள்ள கான்ஸ்டன்ட் கேவுக்கும் இந்த கான்ஸ்டன்ட் கேபிட்டல் ஜிக்கும் என்ன ரிலேஷன்னு அரைவ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. அதுக்கு 4 ஆப்ஷன்ஸு கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் பீரியடு ஜென்ரலாகவே டைம் பீரியடுங்கிற என்னது 2π ஒமேகா இல்லையா. இதில் நமக்கு v ஈக்குவல் டு ஆர் ஒமேகா லீனியர் வெலாசிட்டிக்கு ஆங்குலர் வெலாசிட்டிக்கு உள்ள ரிலேஷன் தெரியும். இதில் ஒமேகாக்கு ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா என்ன வரும், v/rன்னு வரும். இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டைம் பீரியட் ஆஃப் ஆர்பிட் நம்ம பண்ணணும். அப்போ ஆர்பிட்டல் வெலாசிட்டி என்னங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ரிலேஷன் கிடைக்கும். ஸோ 2π டினாமினேட்டில் v, இந்த டினாமினேட்டர் அப்படின்னா ஒமேகாக்கு பதிலாக v/r சப்ஸ்டியூட் பண்ணுறேன். v/r சப்ஸ்டியூட் பண்ணால் r வந்து நியூமரேட்டர் போயிருமா. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணலாம் ரெண்டு பக்கமும். டி ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், இது வந்து 4π² ஆர் ஸ்கொயர் பை வி ஸ்கொயர்ட் ஆகும். இந்த வி ஸ்கொயர்டுங்கிறது ஆர்பிட்டல் வெலாசிட்டி, டைம் பீரியட் ஆஃப் ஆர்பிட்டல் வெலாசிட்டி பார்க்குறோம். ஆர்பிட்டல் வெலாசிட்டி ஃபார்முலாவில் வி ஆர்பிட் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் gm/r. இதில் வந்து வி ஆர்பிட்டோட ஸ்கொயர் எடுத்தோம்னா என்ன வரும், ஜஸ்ட்டு ஸ்கொயர் ரூட்டு போயிடும், gm/rன்னு வரும். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டி ஸ்கொயர் பதிலாக
4 pi squared r squared. V squared வந்து gm by r சப்ஸ்டிட் பண்ணலாம். gm r வந்து மேலே போயிடும். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்? t squared 4 pi squared by gm r cube வருமா? Let this be equation 2. 1 2 ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுங்கள். t ஸ்கொயர்டு 4 pi squared by gm இங்கே r ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ இது வந்து எதுக்கு கம்பேர் பண்ணால் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? கேக்கு ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவேஷன் 1ல் உள்ள கான்ஸ்டன்ட் கேக்கு ஈக்குவலாக நமக்கு இங்கே என்ன இருக்குது? 4 pi squared by gm இருக்குது. இப்போ gmk ரீஅரேஞ்ச் பண்ணிடலாம். gm இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா gmk ஈக்குவல் டு 4 pi ஸ்கொயர்னு வரும். இதான் ஆப்ஷன் ஏ. இந்த யூனிட்லேருந்து அடுத்த டாப்பிக்காக நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் கிராவிடேஷன் பார்த்துடலாம். இந்த கொஸ்டின் 2017 கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த யூனிட்டில் அடிக்கடி இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கொஸ்டின் கேட்கறது உண்டு. ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் டைரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரியே இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் கான்செப்ட் தெரிஞ்சால். ஸோ புக்கில் உள்ள கான்செப்ட் எல்லாம் கிளியராக ஒரு தடவை புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த கொஸ்டினில் 2 அஸ்ட்ரானட்டு கிராவிடேஷன் ஃப்ரீ ஸ்பேஸில் இருக்காங்க. இப்போ கிராவிடேஷன் ஃப்ரீ ஸ்பேஸ்னால் அவங்களுக்கு எந்த பிளானட் டுவர்ட்ஸு எந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஆசிலேஷன் டியூ டு கிராவிட்டியே இருக்காது. அப்போ தே வில் நாட் பி ட்ரிஃப்டட் டுவர்ட்ஸ் எனி பிளானட். ஒரு எர்த்துலேருந்து மேலே போகிறோம், நம்ம மேலே போகும்போது ஒரு ஸ்பேஸ் ஷிப்லேருந்து விழுந்துடுறோம் அப்படின்னா திரும்ப எர்த்துக்கு வருவோம். எப்போ? எர்த்தோட கிராவிடேஷன் ஃபீல்டுக்குள்ளே நம்ம இருக்கும் போது. இப்போ இந்த மாதிரி கிராவிடேஷன் ஃப்ரீ ஸ்பேஸுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அங்கே என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? அவங்க 2 பேருக்கு நடுவில் உள்ள ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அவங்க 2 பேரோட மாஸ் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? F is equal to G கேபிட்டல் M ஸ்மால் m by r ஸ்கொயர்டு. இந்த கேபிட்டல் எம்ங்கிறது நம்ம எர்த்துன்னு வச்சுக்கோம், ஸ்மால் m எனி ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோம். இந்த இடத்துல எர்த்தோட கிராவிடேஷன் ஃபீல்டுக்கு விட்டு வெளியே போயிட்டோம். அப்போ எர்த்தோட மாஸ் வந்து இங்கே எந்த இம்பாக்டையும் க்ரியேட் பண்ண போகிறது கிடையாது. இது எப்படி இருக்கும் அப்படின்னா மேன் 1ஓட மாசு மேன் 2ஓட மாசுன்னு தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க? 2 பர்சன் இருக்காங்க அப்படின்னா 2 பர்சனும் தே வில் பி ட்ரிஃப்டட் டுவர்ட்ஸ் ஒன் அனதர். ஏன்னா இந்த 2 மட்டும்தான் இப்போ மாசு. அப்போ இவங்களுக்கு நடுவில் உள்ள அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இந்த நியூட்டன்ஸ் லாஸை என்ன சொல்லுது அப்படின்னா இது வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் எனி 2 ஆப்ஜெக்ட். நம்ம எர்த்து மாதிரி பிளானட்டுக்கும் வேறு நம்மளை மாதிரி ஹியூமன் பீயிங்க்கு மட்டும் கிடையாது. ஒரு சின்ன ஸ்டோன் இருந்தால் கூட 2 ஸ்டோனுக்கு நடுவில் ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து எப்போயுமே இருந்துகிட்டே இருக்கும். அதை நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஜியோட வேல்யூ வந்து இன் ஆர்டர் ஆஃப் 10⁻⁻11 இருக்குது. ரொம்ப ஸ்மால் ஃபோர்ஸாக இருக்கும். அப்போ மாஸ் எப்போ ஹெவியாக இருக்கோ அப்போ தான் நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதனால தான் எர்த்து சன் மாதிரி பெரிய பெரிய மாஸ் இருக்கும் போது நம்மளால் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. இப்போ இதோட மாஸோட இம்பேக்டே இல்லை. அந்தளவு நம்ம ரொம்ப தூரத்தில் போயிட்டோம், கிராவிடேஷனல் ஃப்ரீ ஸ்பேஸில் போயிட்டோம் அப்படின்னா 2 அஸ்ட்ரானோட மாஸ் தான் அங்கே பெரிய விஷயமே. இருக்கக்கூடியதுலேயே பெரிய மாஸே அவங்க 2 பேரோட மாஸ் தான். ஸோ அவங்க 2 பேருக்கு நடுவில் உள்ள கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இந்த ஃபோர்ஸு இவங்களோட மாஸ்னாலே நடக்கும். ஸோ தே வில் மூவ் towards each other. Option A answer. கேட்ட இந்த கொஸ்டின் பாருங்கள். 2 மாஸ் கொடுத்துட்டு 2 மாதம் கிராவிடேஷனல் அட்ராக்ஷனால் மூவ் ஆகுது டுவர்ட்ஸ் ஒன் அனதர். ஆனால் என்ன டிஸ்டன்ஸ் மூவ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது சென்டர் ஆஃப் மாஸ் வச்சு பண்ணுற மாதிரி இருக்குது. 2015 இதே டாபிக். ஸோ 2 மாதம், ஒரு மாதம் வந்து கேபிட்டல் M கொடுத்துட்டாங்க, இன்னொரு மாதம் வந்து 5m கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு மாதோட ரேடியஸ் வந்து r கொடுத்துருக்காங்க, இந்த மாதோட ரேடியஸ் ஈக்குவல் ரேடியஸ் வந்து 2r கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு பாபு ஒரு கொஞ்சம் பெருசாக 5m மாஸ் உள்ள இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த 2க்கு நடுவில் உள்ள கேப் இனிஷியல் டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? கேப் எப்போயுமே சென்டர்லேருந்து தான் மெஷர் பண்ணுவோம் இல்லையா? 2 ஆப்ஜெக்டோட சென்டர்லேருந்து மெஷர் பண்ணுவோம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து 12r கொடுத்துருக்காங்க. 12rல இதோட ரேடியஸ் எவ்வளோ இருக்கும்? இங்கேருந்து இதுவரையும் இதோட ரேடியஸ் வந்து r கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 2r. ஓகே, அப்போ இந்த கேப் ஒரு r போயிடுது, இந்த கேப்பில் ஒரு 2r இருக்குது. அப்போ கேப் என்ன இருக்கும்? மொத்தம் 3r. இந்த எக்ஸ்ட்ரீமில் ஒரு r, இந்த எக்ஸ்ட்ரீமில் ஒரு 2r கழிச்சிட்டோம்னா இன்டர்மீடியட்டில் உள்ள கேப் என்ன இருக்குது? நமக்கு 12rல 3r போயிடுச்சுன்னா 9rங்கிறது இந்த 2 எக்ஸ்ட்ரீமில் இருந்து இந்த 2 ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் உள்ள கேப் வந்து 9r இருக்குது. இப்போ இந்த 9r கேப்பில் இந்த 2ஓட மாஸ்னால் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், 2க்கு நடுவில் ஃபோர்ஸ் இருக்கும்.
கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால ரெண்டுமே ஒன் அனதர் டுவர்ட்ஸ் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி மூவ் ஆச்சுன்னா இந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரம் மூவ் ஆகும், இந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரம் மூவ் ஆகும் அப்படிங்கிறது நம்ம கொஷின். ஸோ அதில் ஸ்மாலர் பாடி பிஃபோர் கொலிஷன் எவ்வளோ தூரம் வந்திருக்கும், இது எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்பயுமே கம்மியாக மாசில் வந்து ரொம்ப அதிகமான தூரம் ஓடி வந்துடும் இல்லைங்களா. இது பெரிய மாஸ் வந்து கொஞ்சம் தூரம் தான் வரும். ஏன், அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து இது ரொம்ப அதிகமான ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். அப்போ இது இந்த சின்ன ஆப்ஜெக்டை வேகமாக பிடிச்சிருக்கும். இது டியூ டு இட்ஸ் லோ மாஸ் வேகமாக அதிகமான தூரம் கிராஸ் பண்ணியிருந்தாலும் இது கொஞ்சம் கம்மியான தூரம் வந்து இருக்கும். ஓகே, லெட் திஸ் டிஸ்டன்ஸ் பி. இதை x1 வச்சுக்கலாம், இது x2 வச்சுக்கலாம். இந்த ரெண்டோட அடிஷன் தான் நமக்கு எவ்வளோன்னு தெரியும். ரெண்டுக்கு நடுவில் உள்ள கேப்பு x1 + x2 வந்து ஏற்கனவே 9r பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இது எவ்வளோ தூரம் வரும் அப்படிங்கிறது எதை பொறுத்த இருக்குது, இதோட சென்டர் ஆஃப் மாஸ் பொசிஷனை பொறுத்த இருக்குது. இந்த ரெண்டு மாஸுக்கும் ஓவரால் இது ஒரு சிஸ்டம்னு பார்த்து அதில் சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்குமோ அது வரை ரெண்டும் வந்துடும். ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் வச்சு எழுதினோம்னா என்ன டிஸ்டன்ஸ் வந்துருக்கும், mx1 m வந்து x1ங்கிற டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிறது வந்து இந்த 5m மாஸு x2 டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, அப்போ mm ரெண்டு பக்கம் கட் பண்ணிடலாம். x1க்கும் x2க்கும் என்ன ரிலேஷன் நமக்கு தெரியுது, x1 வந்து 5x2ன்னு தெரிஞ்சிருது. ஓகே, இது 5x2 இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவில் இந்த ஈக்குவேஷன் நம்ம எழுதி வச்சுக்கலாம், சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். x1 + 5x2 போட்டேன், x2க்கு பதிலாக x1க்கு பதிலாக தான் 5x2 போடணுமா, x1க்கு பதிலாக 5x2 + x2 = 9r. இப்போ 6x2 என்னென்னு வருது, = 9rன்னு வரும். ஆர் x2 = 9r/6. ஸோ 1.5r. x2ஓட வேல்யூ வந்து 1.5r வந்துருச்சு. இந்த x2 வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். x1 + 1.5r = 9r. இந்த பக்கம் கொண்டு போய் கழிச்சிங்கன்னா x1 என்ன வரும், 9r - 1.5r. ஸோ 7.5rன்னு வரும் ஆன்சர். லாஸ் ஆஃப் கிராவிடேஷனில் தான் கேட்டிருக்காங்க, ஆனால் ஒரு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, சென்டர் ஆஃப் மாஸ் கான்செப்டையும் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது. 2015 கேட்ட கொஷின். ஆசிலேஷன் டியூ டு கிராவிட்டியில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க பார்த்துருவோம். ஆசிலேஷன் டியூ டு கிராவிட்டியை பொறுத்தளவில் அந்த சேஞ்சஸ் வந்து நமக்கு புக்கில் 4 இல்லை 5 இருக்கலாம். டெப்த் வைஸு, ஹைட் வைஸு, அப்புறம் எர்த்தோட ரொட்டேஷனால், எர்த்தோட ஓரியன்டேஷனால், ஷேப் வச்சு கொடுத்துருப்பாங்க, ஆட்டிடியூட், இந்த மாதிரி வேறு கேசஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க. நமக்கு இங்கே சிலபஸில் டெப்த் அண்ட் ஹைட்டு தான் யூஸ்வலாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 2019 போன வருஷம் கேட்ட கொஷின் பார்த்துருங்க, டெப்த்துலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ டெப்த் அண்ட் ஹைட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன, g' = டெப்த்தாக இருந்துச்சு அப்படின்னா g × 1 - d/r. இந்த ஃபார்முலா ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம். இதே ஹைட் வைஸ் இருந்துச்சுன்னா g' = g × 1 - 2h/r. இதை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா h வந்து வெரி வெரி லெஸர் தென் r இருக்கும்போது தான் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா g' = g × 1 + h/r (2) இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். பிளேசஸ் பொறுத்து ஹெச்சுக்கு வந்து ஃபார்முலா எது சூஸ் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஜிக்கு எப்போயுமே ஒரே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கொஷின் வந்து டெப்த் வைஸ் கேட்டிருக்காங்க. ஒரு பர்சனோட வெயிட் வந்து 200 நியூட்டன் இருக்குது சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தில். ஸோ halfway டவுன் என்ன வெயிட் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ வெயிட் வந்து எதை பொறுத்து இருக்குது, வெயிட் = m × g. ஸோ ஜியை பொறுத்து வேரி ஆக போகுது. ஜி இன்க்ரீஸ் ஆனால் டைரெக்டாக இன்க்ரீஸ் ஆக போகுது, ஜி டிக்ரீஸ் ஆனால் டிக்ரீஸ் ஆக போகுது. ஏன்னா மாஸ் வந்து எப்போயுமே கான்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகே, அப்போ இதில் ஜியில் என்ன வேரியேஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வெயிட்லேயும் வேரியேஷன் இருக்குன்னு தெரிஞ்சிருது. ஸோ g' = இது ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம் தான். ஒரு புக் பேக்கில் ஒரு எக்ஸசைஸில் கேட்குற மாதிரி டைப்பான ப்ராப்ளம் தான் நமக்கு நீட்டில் கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர். g × 1 - d/h. d/r ஃபார்முலா எழுதும் போது என்னன்னு தெரில. இது வந்து ரேடியஸ் ஆஃப் எர்த். ஓகே, இது g × 1 - இந்த d தான் என்ன கொடுக்குறாங்க நமக்கு, டெப்த்து halfway டவுன் த சென்டர் ஆஃப் எர்த்து. ஸோ இங்கே சென்டர் எர்த்துக்கோட சென்டருக்கு போகிறோம்னா இது வந்து r. இதில் halfway டவுன் அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறோம், r/2 டிஸ்டன்ஸ் போகிறோம். ஓகேவா, halfway டவுன் டு த சென்டர் ஆஃப் எர்த். சென்டர் ஆஃப் எர்த்துக்கு போனாலே அது எர்த்தோட ரேடியஸ் r. எர்த்தோட ரேடியஸ் ஞாபகம் வச்சுக்கணும், 6400 கிலோமீட்டர், 6400 கிலோமீட்டர். ஓகே, இங்கே r/2 கொடுக்குறாங்க. இப்போ டிக்கு பதிலாக நான் r/2 சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். டினாமினேட்டில் ஏற்கனவே ஒரு r இருக்குது. ஸோ இந்த r கட் ஆயிரும்.
ஜி இன்ட்டு 1 மைனஸ் ஆஃப்னு இருக்கும். ஸோ ஜி இன்ட்டு ஆஃப் இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா ஜி பை 2ன்னு வந்துருச்சு. அப்போ ஜி டேஷ் நியூ ஜி டேஷ் வந்து என்ன ஆயிடுச்சு, ஜி பை 2 ஆயிடுச்சு. அப்போ நியூ வெயிட் டேஷ் எனக்கு என்ன ஆகும், வெயிட்டில் பை 2 ஆகும். ஏற்கனவே கொடுத்த வெயிட் வந்து 200 நியூட்டன் பை 2. ஸோ 100 நியூட்டன். ஆப்ஷன் 4ங்கிறது ஆன்சர். 2017 கேட்டக்கூடிய இந்த கொஸ்டின் பாருங்கள். இப்போ ஹைட்டையும் டெப்த்தையும் ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த கொஸ்டின். ஆசிலேஷன் டியூ டு கிராவிட்டி அட் அ ஹைட். இப்போ எர்த்துலேருந்து 1 கிலோமீட்டர் மேலே ஹைட் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. அங்கே இருக்கக்கூடிய ஜி வேல்யூ டெப்த்தில் என்ன டிஸ்டன்ஸ் போனால் இருக்குன்னு கேட்குறாங்க. டெப்த்தில் என்ன டிஸ்டன்ஸ் உள்ளே போகும்போது அதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஆசிலேஷன் டியூ டு கிராவிட்டி அட் ஹைட் 1 கிலோமீட்டர் அபோவ் த எர்த் வந்து டெப்த்தில் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டுக்கு நமக்கு ஃபார்முலா எழுதுங்க. ஜி டேஷ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு 1/2h பை ரேடியஸ் ஆஃப் எர்த்து. இது வந்து ஜி டேஷ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு 1 மைனஸ் டி பை ரேடியஸ் ஆஃப் எர்த்து. இதை ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணுங்கள். சிமிலர் ஃபார்முலா. இந்த டெப்த்துக்கும் ஹைட்டுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது, டெப்த் ஈக்குவல் டு 2hன்னு இருக்கா, டெப்த் இருக்க வேண்டிய பிளேஸில் 2h இருக்குது. ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணாலும் நமக்கு தெரியுது. டெப்த்தில் என்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா, டெப்த்தில் 1 பங்கு போகிறது ஹைட்டில் 2 பங்கு போகிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு தெரியுது. அப்போ 2hனா டெப்த்தில் என்ன சேஞ்ச் இருக்கும், இங்கே ஹைட்டில் கொடுத்துருக்க வந்து 1 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ டெப்த்தில் 2 கிலோமீட்டர் போனோம்னா அதே அளவு இருக்கும். ஸோ ஹைட் வைஸ் போனோம்னா நமக்கு ரொம்ப ஸ்லோவாக குறைஞ்சிக்கிட்டே போகுது. டெப்த்தில் 2 கிலோமீட்டர் குறையிறது ஹைட்டில் நமக்கு 1 கிலோமீட்டர்லேயும் குறைஞ்சிரும். 2 கிலோமீட்டர். ஆப்ஷன் சி. ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கொஸ்டின் கேட்பாங்க சொன்னாங்க இல்லையா, இன்னொரு தடவை கேட்டிருக்காங்க பாருங்கள். 2018 அனலிட்டிக்கலாக பதில் சொன்னால் போதும், சால்வ் பண்ண தேவையில்லை. ஸோ மாஸ் ஆஃப் த சன்னோட மாஸ் வந்து 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸிங் பை 10 டைம்ஸு. யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வந்து sun were 10 times smaller. சன்னோட மாஸ் 10 டைம்ஸ் குறையுது. யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் வேர் 10 டைம்ஸ் லார்ஜர் இன் மேக்னிடியூடு. இது வந்து இன்க்ரீஸிங் 10 டைம்ஸ். மாஸ் ஆஃப் சன் வந்து ஸ்மாலர் 10 டைம்ஸு. கேபிட்டல் ஜி வேல்யூ வந்து இன்க்ரீஸிங் 10 டைம்ஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு எந்த ஆப்ஷன் வந்து இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ இந்த மாசு ஜி இதெல்லாம் என்ன வேரியேஷனை கிரியேட் பண்ண போகுது, ஸ்மால் ஜியில் வேரியேஷன் கிரியேட் பண்ண போகுது. ஸ்மால் ஜி ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும், கேபிட்டல் ஜி மாஸ் பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா, இதில் ஜிங்கிறது கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் 6.6 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கிலோகிராம் ஸ்கொயர். இது மாஸ் ஆஃப் எர்த்து, இது ரேடியஸ் ஆஃப் எர்த்து. எப்பயுமே இந்த ஜி வேல்யூ நம்ம எர்த்தில் இருக்கோம். எர்த்தில் இருக்கும்போது ஜி வேல்யூ இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, எர்த்தோட மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது. நம்ம சன்னை சுற்றி ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சுற்றி வந்தால் கூட சன்னோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து இந்த ஜி வேல்யூவில் எந்த இம்பேக்டையும் கிரியேட் பண்ண போகிறதில்ல. இது சன்னில் உள்ள இன்க்ரீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு எங்கேயுமே தேவையில்லை. இதை சப்ஸ்டியூட் பண்ணிடவே கூடாது. இது குறையுது என்ன நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடுவோம். மாஸ் வந்து 10 டைம்ஸ் குறையுது அப்படின்னா ஜி 10 டைம்ஸ் கொடுது 10g, மாஸ் 10 டைம்ஸ் குறையுது m/10 டிவைடர் ஒரு r இருக்குது. 10 கேன்சல் ஆயிரும். ஜியில் எந்த சேஞ்சுமே இல்லை அப்படின்னு ஜி ஆன் த எர்த் வில் நாட் சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துடக்கூடாது. இதில் வந்து மாஸ் ஆஃப் சன் கொடுத்துருக்கான், நமக்கு அது தேவையே இல்லை. ஜி ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி m/rங்கிறது வந்து இந்த m வந்து மாஸ் ஆஃப் எர்த்து. நம்ம என்ன பிளானட்டில் இருக்கோமோ அதோட மாஸ் தான் நம்மளை இம்பேக்ட் பண்ணும். நம்ம எதை சுற்றி வர மாதிரி சன் மாதிரியான ஒரு சென்டர் ஆப்ஜெக்டை பற்றி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதில் வந்து இந்த டேட்டாவே நமக்கு தேவையில்லை. ஸோ ஜி இப்போ என்ன ஆகுது, 10g ஆயிடுச்சு நியூ. ஸோ 10g me/re ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ 10 டைம்ஸ் ஜி இன்க்ரீஸ் ஆகுது. ஜி எத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், கேபிட்டல் ஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதே அளவு 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ரெயின் ட்ராப்ஸ் வில் ஃபால் ஃபாஸ்டர். ஆசிலேஷன் டியூ டு கிராவிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சா அப்போ கண்டிப்பாக அது ஃபாஸ்ட்டாக தான் கீழே விழுகும். ஸோ அதுவும் ட்ரூ ஆப்ஷன். நமக்கு ஆன்சர் வந்து எது ஃபால்ஸான ஒரு ஸ்டேட்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாக்கிங் ஆன் த கிரவுண்ட் வுட் பிகம் மோர் டிஃபிகல்ட். கண்டிப்பாக டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இந்த புல்னஸ் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் டுவர்ட்ஸ் த கிரவுண்டு. அப்போ நடக்கிறது இன்னும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஜி அந்த எர்த் வில் நாட் சேஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது சேஞ்ச் ஆகும். 10 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த ஆப்ஷன் தேர்டுங்கிறது வந்து ஒரு ராங்கான ஸ்டேட்மெண்ட்.
அடுத்து டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டலம் அந்த எர்த் வுட் டிகிரீஸ். ஆமாம், ஏன்னா டைம் பீரியட் ஒரு சிம்பிள் பெண்டலம் வந்து ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு, ஸ்லோவாக ஆசிலேட் ஆகிட்டு இருக்கும். ஜி ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் போனதுக்கு உடனே வேகமாக ஜி கீழே பிடிச்சிருக்கும். ஜியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா சென்டர் பாயிண்ட்டுக்கு சீக்கிரமாக இழுக்கும். சீக்கிரமாக இழுத்துச்சுன்னா அந்த டைம் அந்த ஆசிலேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஜியில் வந்து என்னென்னா சேஞ்ச் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஜியில் கண்டிப்பாக சேஞ்ச் இருக்குது. ராங் ஸ்டேட்மெண்ட் வந்து தேர்டு. ஆசிலேஷன் டியூ டு கிராவிட்டியில் நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்கள். ரீசெண்ட் இயர்ஸில் கேட்ட ப்ராப்ளம் மட்டும் தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மீதி உள்ள ப்ராப்ளமும் பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த டைப்பு மேக்ஸிமம் கேட்கக்கூடிய டைப்பில் உள்ளதை நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜியில் பார்த்துடலாம். 2016 கேட்டக்கூடிய இந்த ப்ராப்ளம் என்ன ஹைட்டில் கிராவிடேஷன் பொட்டன்ஷியலோட வேல்யூ வந்து -5.4 × 10⁻7 ஜூல் பர் கிலோகிராம் இருக்கும். அதே மாதிரி ஜி வேல்யூ வந்து 6 m/s² இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹைட்டு போக போக நமக்கு ஜி வேல்யூ குறைஞ்சிட்டே போகும். என்ன ஹைட்டில் இந்த ரெண்டு வேல்யூ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. விக்கு நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். V = -GM/R+H. இதே மாதிரி நமக்கு ஜிக்கு என்ன ஃபார்முலா தெரியும். G = GMM/R² பண்ணுவோம். சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்துனா ஸோ ஹைட்டில் இருந்துச்சுன்னா R+H ஹோல் ஸ்கொயர் பண்ணலாமா. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணால் நமக்கு கேன்சல் ஆகும். காமன் டேர்ம்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகும். அதுக்காக சொல்கிறேன். ஸோ R+H தான் நமக்கு என்னென்னு வேணும். H தான் ஆக்சுவலாக வேணும். ஆரோட வேல்யூ 6400 கிலோமீட்டர் நமக்கு ஏற்கனவே நோன் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ரெண்டு ஈக்குவேஷனை டிவைட் பண்ணோம்னா let us do V/G = -GM/R+H. இதை வந்து ரெசிப்ரோக்கலாக போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். R+H the whole squared by GM. ஸோ GM நான் கேன்சல் பண்ணிக்கலாம். R+H இந்த பவரும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு என்ன இருக்குது -R+H = V/G. வியோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். இந்த ஸ்டெப்பில் எழுதிக்கிறேன். அடுத்த ஸ்டெப்பில் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ -R+H = வியோட வேல்யூ வந்து -5.4 × 10⁻7/6. 10⁻7 நம்ம டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ நான் 10⁻3 எடுத்துக்கிறேன். இன்னொரு 10⁻4 இருக்கா. 10⁻4 உள்ளே போட்டால் என்ன ஆகும்? 5400 ஆயிருமா. ஒரு டெசிமல் போயிடும். ஸோ 5000 ஆகும். 3/6. இது 1 டைம் 9 டைமு 9000 வருமா. 9000 × 10⁻3 மீட்டர்ஸ்னு வரும். தட் இஸ் 9000 கிலோமீட்டர். இந்த 9000 கிலோமீட்டருங்கிறது வந்து இந்த மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. 9000 கிலோமீட்டருங்கிறது ஆரும் ஹெச்சும் சேர்ந்தது. நமக்கு ஹைட் அபோவ் தான் கேட்டிருக்கான். ஸோ ஹைட் என்ன வரும்? இதில் வந்து 6400 கழிச்சிட வேண்டியதான். H is equal to 9000 kilometer minus 6400 kilometer. So H வந்து 2600 வருமா. 2600 கிலோமீட்டர். பொட்டன்ஷியல்னு கேட்ட ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் பாருங்கள். பொட்டன்ஷியல் எனர்ஜி வச்சு கேட்டது. 2013. ஸோ மாஸ் உள்ள ஆப்ஜெக்டை எர்த்தோட ரேடியஸ்லேருந்து டபுள் ரேடியஸ் டிஸ்டன்ஸுக்கு கொண்டு போயிட்டோம். ஸோ இங்கேருந்து இதோட ஹைட்டுன்னா 2r டிஸ்டன்ஸில் எம்னு ஒரு ஆப்ஜெக்டை ரைஸ் பண்ணோம்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியில் என்ன சேஞ்ச் இருக்குன்னு கேட்குறாங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸோ ஃபார்முலா என்ன? U = -GM/r. இது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா. இப்போ மேலே கொண்டு போயிட்டோம்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியில் என்ன சேஞ்ச் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ மேலே என்ன இருக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜி? இது வந்து கிரவுண்டில் ஐசே UI இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு எழுதிக்கிறேன். ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவாக இருக்கும்? -GM/m. இதில் எந்த சேஞ்சஸ் இல்லை. R வந்து இங்கே இருந்துச்சுன்னா இது R சென்டர்லேருந்து இது R டிஸ்டன்ஸ்னு, சர்ஃபேஸில் இருந்துச்சுன்னா GM/r. மேலே போச்சுன்னா இப்போ எவ்வளோ R? இங்கே ஒரு R, அதுக்கு மேலே 2 R. ஸோ டோட்டலாக 3 R. தப்பாக 2Rனு சப்ஸ்டியூட் பண்ணிடுறாங்க. எர்த்தோட ரேடியஸில் ட்வைஸ் த ரேடியஸ் மேலே கொண்டு வரோம் அப்படின்னா 2Rனு சப்ஸ்டியூட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா
எர்த்தோட சர்ஃபேஸில் இருந்தாலே நமக்கு ஒரு ஆர், அதான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போயுமே சென்டர் ஆஃப் எர்த்தில் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அபோவ் த எர்த்து 2r சென்டர் ஆஃப் எர்த்துலேருந்து 3r. ஸோ இப்போ சேஞ்சஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தலாம். del u equal to u final minus u initial. ஸோ மைனஸ் gmm by 3r, மைனஸ் ஆஃப் மைனஸ் போடுவோன்னா ப்ளஸ் ஆயிரும். ஸோ gmm by r. இந்த மைனஸ் வந்து கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் வந்து வெளியே இருந்து ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜினா ஒரு ஃபீல்டில் ஏதாவது ஒரு மாசிவ் ஆப்ஜெக்ட்டுக்கு வெளியே இருந்து ஒரு அவுட்டர் ஆப்ஜெக்டை உள்ளே கொண்டு வரதுக்கு நம்ம சப்ளை பண்ணக்கூடிய எனர்ஜி. இது வந்து அட்ராக்டிவாக இருக்கிறதுனால இது மைனஸாக இருக்குது. ஓகே, இதில் காமன் ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை ஆர் வந்து காமன் அவுட் எடுத்தலாம். அவுட் எடுத்துட்டோம்னா இங்கே மைனஸ் 1/3 இருக்கும், இங்கே வந்து 1 இருக்கும். ஸோ 1 மைனஸ் 1/3 இருக்குமா. இதை எல்சிஎம் எடுத்துக்கோங்க. எல்சிஎம் எடுத்திங்கன்னா 3, இங்கே 3 மைனஸ் 1 2/3 வரும். 2/3 கேபிட்டல் ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை ஆர். ஸோ 2/3 வரது ஆப்ஷன் ஃபுல்லாக எம்ஜிஆரில் கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ஜிஆர் நமக்கு இன்னொரு ரிலேஷன் தெரியும். we know that g equal to gm by r square தெரியும். இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன எழுதலாம், gm எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், gr ஸ்கொயர்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். gmங்கிறது gr ஸ்கொயர் ஈக்குவல். ஸோ இந்த gmக்கு பதிலாக gr ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. del u வந்து இப்போ என்ன ஆகுது 2/3, gmக்கு பதிலாக gr ஸ்கொயர்ட் ஸ்மால் எம் பை ஆறு. இந்த ஆறும் இதுவும் கட் ஆயிரும். ஸோ del u equal to 2/3 mgr. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர். இந்த டாபிக் அடுத்து கொஸ்டின் அதிகமாக கேட்கக்கூடியது வந்து எஸ்கேப் வெலாசிட்டியும் ஆர்பிட்டல் வெலாசிட்டியும் வச்சு. ரீசெண்டாக 2016 எஸ்கேப் வெலாசிட்டி வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் எர்த்துக்கும் எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் பிளானட்டுக்கும் என்ன ரேஷியோன்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டினை பாருங்கள். வெலாசிட்டி ஆஃப் எர்த்து வெலாசிட்டி ஆஃப் பிளானட் என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா என்ன சேஞ்சஸ் இருக்குது, அந்த பிளானட்டோட ரேடியஸ் வந்து 2 டைம்ஸ் இருக்குது, மீன் டென்சிட்டியும் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டென்சிட்டி வச்சு கேட்டாலே நமக்கு எஸ்கேப் வெலாசிட்டி என்ன ஃபார்முலா தெரியும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 கேபிட்டல் ஜி கேபிட்டல் எம் பை ஆறு. ஸோ டென்சிட்டி வச்சு கொடுத்துட்டாலும் இந்த மாஸை வந்து நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி எழுதணும். we know that density rho is equal to mass by volume தெரியும். ஸோ எர்த்துங்கிறது வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட். ஸ்பெரிக்கல் ஆப்ஜெக்ட்டுக்கு மாசு வால்யூம் வந்து எப்படி இருக்கும், ஸ்பியரோட வால்யூம் வந்து 4/3 பை ஆர் கியூப் இல்லையா. அப்போ டென்சிட்டி மாஸை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி எழுதணும். எம் இஸ் ஈக்குவல் டுன்னு எழுதணும்னா என்ன ஆகும், எம் ஈக்குவல் டு 4/3 இன்ட்டு பை ஆர் கியூப் இன்ட்டு ரோ ஆயிருமா. இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனா என்ன ஆகும், டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் எழுதியிருக்கேன். ஸ்பெரிக்கலோட வால்யூம் சப்ஸ்டிட் பண்ணி எம்எஸ் ஈக்குவல் டு எழுதுனா 4/3 பை ஆர் கியூப் ரோன்னு வந்துடும். ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2g, ஏன்னா நமக்கு மாஸ் கொடுக்கல, டென்சிட்டி வச்சு கொஸ்டின் கேட்டனால நம்ம இதை பண்ணணும். மீன் டென்சிட்டி வந்து டபுள் டைம் இருக்குது. பை ஆறு. இப்போ பாருங்கள். ஸோ ஆறு நியூமரேட்டில் வந்து ஆர் ஸ்கொயர்ட் ஆயிடுது. மீதி எல்லாமே கான்ஸ்டன்ட். 2g 4/3 பை எல்லாமே கான்ஸ்டன்ட்டு. ஸோ கான்ஸ்டண்ட்டை விட்டுட்டு இல்லை கான்ஸ்டன்ட் ஜஸ்ட் ஒரு கேன் கூட வச்சுக்கலாம். நம்ம ரேஷியோ எடுக்க போகிறோம், கான்ஸ்டன்ட் கண்டிப்பாக கட் ஆயிரும். விஇக்கும் விபியும் ரேஷியோ எடுக்க போகிறோம், எல்லா கான்ஸ்டன்ட்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ வேரியபிள்ஸ் மட்டும் எழுதுங்க. ஆர் ஸ்கொயர்ட் ஆயிடுச்சு, ரோ கான்ஸ்டன்ட் எல்லாம் நான் இதை ப்ரொபோஷனல் கூட மாற்றிக்கலாம், கான்ஸ்டன்ட் எல்லாம் விட்டுடலாம். ஸோ ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு ரோ. அப்போ இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஆர் ஸ்கொயர்டு ரோ டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸ்கொயர் ரூட்டில் இருக்கிறனால நான் என்ன பண்ணலாம், திரும்ப விஇ ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்டில் ஒரு ஆர் காமன் அவுட் எடுத்துடலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரோன்னு இருக்குமா. இந்த மாதிரி நம்ம ரேஷியோ இதுக்கு ரேஷியோ எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இது விஇ. ஸோ நான் என்ன செய்கிறேன், ஸோ இதை ஒரு ஃபார்முலா நினச்சிக்கோங்க, டிபெண்ட் ஆர் இன்ட்டு ரோங்கிறத. இதை வச்சுக்கிட்டு டைரெக்டாக பிளானட்டுக்கும் இதுக்கும் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போதும். ஸோ விஇ எப்படி இருக்குது, ரேடியஸ் ஆஃப் இ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்சிட்டி ஆஃப் இ, இதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இதே மாதிரி விபின்னா எப்படி இருக்கும், ரேடியஸ் ஆஃப் பிளானட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்சிட்டி ஆஃப் பிளானட், மீன் டென்சிட்டி ஆஃப் பிளானட், இதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்.
ஸோ இதில் ட்வைஸ்ன்னு கொடுத்துட்டனால அந்த ரெண்டுக்கும் வேல்யூஸ் மட்டும் சப்ஸ்டிட் பண்ணால் போதும். முதல்ல VE by VP பண்ணிக்கோங்க. RE square root of rho E divided by R of planet and mean density of planet. இதோட வேல்யூஸ் தான் என்ன கொடுத்துருக்காங்க, 2 times கொடுத்துருக்காங்க. ஸோ RE square root of rho E divided by இது வந்து 2 times of RE square root of 2 times of rho E. பிளானட்டாக இருந்ததை எர்த்தோட வேல்யூவை மாற்றிட்டேன். பிளானட்டோட வேல்யூ வந்து 2 times of radius of earth. பிளானட்டோட டென்சிட்டி 2 times of மீன் டென்சிட்டி ஆஃப் எர்த். ஸோ இது எல்லாமே கேன்சல் ஆயிரும். ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இதெல்லாம் கேன்சல் ஆகிடுது. நமக்கு என்ன வருது, 1/2 √2 வரும். ஸோ ரேஷியோவில் எழுதணும், எப்படி எழுதலாம், 1:2 √2 எழுதிக்கலாம். இந்த ப்ராப்ளம் பாருங்கள், 2000 கேட்டது. இதுக்கு நடுவுலையும் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, 2013, 14 ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த 2000 கேட்ட ப்ராப்ளம் மாதிரி ஒரு 3-4 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. அதனால் இந்த டைப்பில் நான் உள்ள ப்ராப்ளம் ஒன்று சொல்கிறேன். ஸோ எஸ்கேப் வெலாசிட்டி அட் எர்த் வந்து 11.2 km/s நோன் வேல்யூ. இது நமக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு சம்மதர் பிளானெட்டில் கேட்குறாங்க. அந்த பிளானெட்டு வந்து மாஸ் வந்து எர்த்தோட மாஸ் தான் இருக்குது. பட் ரேடியஸ் வந்து 1/4 ஆஃப் ரேடியஸ் ஆஃப் பிளானட் எவ்வளோ இருக்குது, 1/4 ஆஃப் ரேடியஸ் ஆஃப் எர்த் இருக்குதுன்னு கேட்டு அதில் என்ன எஸ்கேப் வெலாசிட்டி இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ V = நமக்கு என்ன எழுதிக்கலாம், லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரி 2g மாஸ் ஆஃப் எர்த்து டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் எர்த்து. இதே மாதிரி பிளானட்டுக்கு எழுதணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2g me ரேடியஸ் ஆஃப் பிளானட்டு. இந்த ரெண்டுக்கு ரேஷியோ எடுக்கலாம். VP தான் நம்ம கேட்குறதுனால VP/VA ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் இல்லை ஒரே காமன் ஸ்கொயர் ரூட்டில் கொண்டு வந்துடுறேன். 2g m மாஸ் ஆஃப் பிளானட் தானே, மாஸ் ஆஃப் பிளானட் பை ரேடியஸ் ஆஃப் பிளானட். டிவிஷனில் வந்துச்சுன்னா நான் மல்டிப்ளிகேஷனில் ரெசிப்ரோக்கில் எழுதிக்கிறேன். ரேடியஸ் ஆஃப் எர்த் பை 2g m ஈன்னு வரும். ஸோ 2g கேன்சல் பண்ணிக்கலாம். நியூமரேட்டரில் என்ன வரும் நமக்கு, மாஸ் ஆஃப் பிளானட் பை மாஸ் ஆஃப் எர்த்து இன்ட்டு ரேடியஸ் ஆஃப் எர்த்து பை ரேடியஸ் ஆஃப் பிளானட்னு வருது. இப்போ அவங்க கொடுத்த வேல்யூஸ் மட்டும் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ மாஸ் ஆஃப் எர்த்தும் மாஸ் ஆஃப் பிளானட்டும் சேம்னு கொடுத்துட்டாங்க. பிளானட்டோட மாஸை நான் எம்இனே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். ஸோ டினாமினேட்டில் மாஸ் ஆஃப் எர்த் இருக்குது இன்ட்டு ரேடியஸ் ஆஃப் எர்த்து அப்படியே தான் இருக்குது. ரேடியஸ் ஆஃப் பிளானட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1/4 ரேடியஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1/4 ரேடியஸ் 1/4. அப்போ RP 4 வந்து நியூமரேட்டர் போயிடுமா, இது ரேடியஸ் ஆஃப் எர்த் எல்லாமே கட் ஆகிடுது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 மட்டும் இருக்கும். அப்போ ஸ்கொயர் ரூட் வந்து வெளியே எடுத்தோம்னா 2 வருது. இந்த 2 வச்சுக்கிட்டு VP/VE = 2 வந்துருக்கு. VP = 2 × VEன்னு வரும். ஸோ 2 × எஸ்கேப் வெலாசிட்டி வந்து 11.2 ஏற்கனவே ப்ராப்ளம் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ 22.4 km/s. இந்த டைப்பில் ஏதாவது ஒரு குவான்டிட்டியை வேரி பண்ணி எஸ்கேப் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுற மாதிரி 2-3 தடவை பழைய வருஷங்களில் கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு. ஒன்று இப்போ ரேடியஸ் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க, இல்லை மாஸில் சேஞ்சஸ் கொடுக்கலாம், இல்லை ரெண்டுலேயுமே சேஞ்சஸ் கொடுக்கலாம், இல்லை டென்சிட்டியில் சேஞ்ச் கொடுப்பாங்க. டென்சிட்டியில் சேஞ்ச் கொடுத்தா போன ப்ராப்ளம் மாதிரி மாஸை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி இன்ட்டு வால்யூமில் ரீஅரேஞ்ச் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இது இந்த டைப்பில் அதிக தடவை கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. இந்த யூனிட் இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். இந்த யூனிட்டில் ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்கக்கூடிய டாபிக்ஸில் எல்லாமே சொல்லியாச்சு. இந்த டாபிக்ஸில் வந்து என்ன டைப்பில் கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப முக்கியமோ அது எல்லாமே நம்ம இங்கே சால்வ் பண்ணிட்டோம். ரீசெண்ட் இயரில் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸையும் இந்த டைப்பில் உள்ள ப்ராப்ளம்ஸ் தான் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அட்லீஸ்ட் 2013 2019 வரையும் கேட்கக்கூடிய மீதி எல்லா கொஸ்டின்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோடு டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.